சார், நீங்க சொன்னது நடக்கலையே. அதாவது விஜயகாந்த் கேட்டது கிடைக்கல, அதனால நான் சொன்னது நடக்கல. விஜயகாந்த் என்னெல்லாம் கேட்டாரு? அதாவது ஒரே நேரத்துல 3 கூட்டணியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. திமுக கூட்டணியில என்ன கேட்டாருன்னா, துணை முதல்வர் பதவி கேட்டாரு, அமைச்சரவையில இடம் கேட்டாரு, உள்ளாட்சி தேர்தலில் 50% பொறுப்புகள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதாவது பிஜேபி கூட்டணியில என்ன கேட்டாருன்னா, தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க சொன்னாரு, ஒரு ராஜ்யசபா பதவி கேட்டாரு, மத்திய அரசுல ஒரு பொறுப்பு தன்னோட கட்சிக்காரங்க ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. மக்கள் கூட்டணியில தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க சொல்லி கேட்டாரு, 150 தொகுதிகள் தனக்கு வேணும்னு கேட்டாரு. 3 கூட்டணியிலையும் அவர் என்ன நிபந்தனை வச்சாரோ அல்லது எதையெல்லாம் அவர் டிமாண்டா வச்சாரோ அதை எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கல. அதனாலதான் தனித்து போட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். விஜயகாந்துக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைச்சா அவரோட நிபந்தனை எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு என்னங்க தயக்கம்? அதாவது விஜயகாந்துக்கான ஓட் பேங்க் இருக்கு, சில தொகுதிகளில் 5% இருக்கு, சில தொகுதிகளில் 8% இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் பிஜேபியும் திமுகவும் ஒத்துக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. அதுக்காக ஒரு துணை முதல்வர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு பெரிய சிம்மாசனத்தை அவருக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு கருணாநிதியோ பிஜேபியோ தயாரா இல்லை. அதான் இங்க சிக்கல். அப்போ விஜயகாந்தோட ஓட்டு மட்டும் வேணும், ஆனா அவருக்கு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படிதானே? நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க. ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் அப்படின்றத திமுகவும் நினைக்குது, பிஜேபியும் நினைக்குது. திமுக 5 தடவையா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி. இந்த 2 கட்சியும் விஜயகாந்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பெரிய கட்சி, பாரம்பரியம் உள்ள கட்சி விஜயகாந்த முன்னிறுத்துறது, அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றது, அவருக்கு துணை முதல்வர் தர்றேன் அப்படின்னு சொல்றதுன்றது, இந்த கட்சிகள் தங்களை பலவீனமா காட்டிக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்துடும். அதனாலதான் இவங்க எல்லாம் தயங்குறாங்க. திமுக அதிமுக 2 பேருமே வேணான்ட்டு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்த பிரேமலதா இது மூலமா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? அதாவது பிரேமலதா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த கூட்டத்துல திமுகவை அட்டாக் பண்ணியே விஜயகாந்த் பேசல. இதுதான் டவுட்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எப்ப விஜயகாந்த் தேமுதிக தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்தே ட்விட்டர்ல கலாசி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துறதே உங்க வேலையா போச்சு பாஸ். அடுத்ததா பழம் நிலவி பால்ல விழுன்னு பார்த்தா பாடையில எல்லாம் விழுந்துருச்சு. இன்னொருத்தரு, தலைவரே சரக்கடிக்க கூட கூட்டணி தேவை உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு இந்த ஒளிவு மறைவு விளையாட்டு? விஜயகாந்தோட பேச்சு தடுமாற்றம் அடைகிறதுக்கு சைனஸ் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்தி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாதுமோ அப்படிங்கிறவங்க நான் சொல்றேங்க அப்படின்னா நீங்க நம்பணுங்க, எனக்கு தெரியாதுங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன